ரிஷபராசி மெய்யன்பர்கள், ரிஷபத்தில் யார் பிறந்திருந்தாலுமே நீங்கள் என்ன செய்யணும், புதனை இருகப்பற்றணும். புதனுடைய அதாவது மிதுனத்தை நீங்கள் பிடிக்கணும். மிதுனம் தான் உங்களுக்கு 2ஆம் வீடு, பணபரஸ்தானம். காசு பணம் பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ காசு பண சேர்க்கை நம்ம வாழ்கிற வரைக்கும் காற்று எப்படி நமக்கு முக்கியமோ காசு நமக்கு முக்கியம், சரிதானா? அப்படிங்கும்போது நமக்கு என்ன வேணும், காசு வேணும். எந்த தொழில் செஞ்சாலும் தொழில் செஞ்சு முன்னேறணும், அதனால் காசு நிறையா சேர்ந்தால் முன்னேறலாம். பொருளாதாரம் காசு வசதி நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், அவ்வளோதானே விஷயம். அப்போ நம்ம காசை வாழ்கிற வரைக்கும் நம்ம காசு வேணும். அதை சிறப்பாக சேர்த்துக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக ஏதேனும் விஷயங்கள் இருக்கான எளிய முறை, அதைத்தான் இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இதில் எல்லாம் ஆகலை அப்படின்னா எங்களை போல் ஜோதிடர்களை நீங்கள் கை கொண்டு அவங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஆகலைங்க, அப்போ உண்மையிலே நான் என்னுடைய ராசி தப்பாக இருக்கலாம், அவங்களுடைய ஜாதகம் தவறாக பிழையாக இருக்கலாம். அப்போது இதெல்லாம் நான் இது செஞ்சு பாருங்கள், நடக்கலை அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவ்வளோதான் விஷயம். என்னண்டா வேறு ஒன்றும் இல்லை, புதனுடைய இதை நீங்கள் எடுத்துக்கணும். ரிஷபராசியாக இருந்தால் என்ன எடுக்கணும், பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, பச்சை சம்பந்தமான கைக்குட்டை இந்த மாதிரி கூட வச்சுக்கணும். பச்சை கல் மோதிரம் போட்டுக்கலாம், அதிர்ஷ்டம். 5ஆம் நம்பரை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இலக்கம் 5 தான் யோக நம்பர். யாருக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் எண் தான் யோகமான எண்ணம். பணம் காசு கிடைக்கிறது, குடியிருக்க வீட்டிலேருந்து வாங்குகிற வண்டியிலேருந்து எல்லாம் 5 வர்ற மாதிரி பார்த்துருக்கேன். 5 வர்ற மாதிரி இருந்தால் பஞ்சம் இல்லை. சரி, அப்போ புதன்கிழமையை தேர்வு பண்ணுங்க. புதன்கிழமை உங்களுக்கு நல்ல நாள். சரி, அதுக்கு என்ன செய்யணும், திருவெண்காடு போயிட்டு வரணும். புதன்கிழமையில் திருவெண்காடு போகணும். யார் போகணும், ரிஷபராசிக்காரர்கள் திருவெண்காடு போய் புதன் பகவானை தரிசனம் பண்ணால் பொருளாதாரம் காசு பணம் நேரம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மதுரை போயிட்டு வரணும். மதுரை சொக்கநாதர் மீனாட்சியை தரிசனம் பண்ணி புதன்கிழமையில் போய் தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக அந்த புதனுடைய ஆசீர்வாதம் அருளாசி கிடைக்கும். அப்போ இதெல்லாம் புதனால் நமக்கு கிடைக்கும். அதாவது புதன் தான் உங்களுக்கு யோகக்காரகர், என்ன 2ஆம் இடம் பணபரஸ்தானத்துக்கு உள்ளவர் அப்படின்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி அப்போ 2ஆம் வீடு தான் உங்களுக்கு பணபரஸ்தான வீடு. அப்போ பணபரத்தை கொடுக்குறவர் புதன். அப்போ 2ஆம் வீட்டுக்கு அதிபதியை இறுக பிடித்து கொள்ளணும். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, அவர் தாங்க இருக்குது. அவரை ஒரு மனிதனுக்கு 2ஆம் வீடு தான் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு புதனே சிறப்புக்குரியவர் அப்படின்னு தெரியுது. இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் இது பண்ணுங்கள். 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, பாசிப்பயிர் இருக்குல்ல, பாசிப்பயிரை எடுத்து கொஞ்சம் மடித்து பாக்கெட்டில் வச்சுருங்க. உணவில் பாசிப்பயிரை அதிகமாக சேர்த்துக்குங்க, சரியா? ஒரு காரியம் நடக்கணும், அன்றைக்கு ஒரு விருந்தாளி ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கீங்க, காசு பணம் சேர்க்க காசு வேணும், அந்த அடிப்படையில் இருக்கீங்க, அன்றைக்கு பாசிப்பருப்பை பாக்கெட்டில் வச்சுருங்க. அல்லது வரக்கூடியவர்களுக்கு பணம் யார்கிட்ட கேட்குறீங்களோ அவங்களுக்கு பாசிப்பருப்பு பெருந்து கொடுங்க. கண்டிப்பாக புதன் அதை பெற்றுக் கொடுப்பார். புதன் தான் உங்களுக்கு காரகத்துவம் வாய்ந்தவர். புதன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பை தரும். அற்புதம், ஆனந்தம்.